குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டேய் உன் நோட் குடுறா. இத பார்த்து எழுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மேம். டேய், நீ எதுக்குடா வெளியே நிக்கிற? உள்ள வந்து உட்காரு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே என்ன வெளியே அனுப்பிடுவீங்க. அதான் அதுக்கு முன்னாடி நானே வந்து நின்றுட்டேன். அதெல்லாம் நான் இன்னைக்கு அனுப்ப மாட்டேன். உள்ள வந்து உட்காரு. இல்லைல்லக்கா, பரவாயில்ல, நான் இங்கேயே நின்றுக்கிறேன். இங்கே நின்னாதான் நல்லா கவனிக்க முடியுது. என்னது? அதான்க்கா, ஐ மீன் கிளாஸை நல்லா கவனிக்க முடியுது. இவனை பாடுறா என்ன பண்றான்ட்டு. என்னமோ படி தொலை, நீ திருந்தவே மாட்ட, போடா. சரி, நீங்க கிளாஸ் கவனிங்க. ஏய், என்னடா நல்லா கவனிச்சியா? நல்லா கவனிச்சேங்க்கா. துண்ணு போத்து, நான் கிளாஸை கேட்டேன். நானும் கிளாஸை தான்க்கா சொன்னேன். அப்படியா? அப்ப ஈவினிங் உனக்கு மட்டும் டெஸ்ட் வைப்பேன். நீ என்ன கவனிச்சேன்னு அங்க காட்டு. சரி, ஓகேக்கா. போய் படிக்கிற வேலையை பாரு போ. ம். மவனே, டெஸ்ட்ல மட்டும் சொதப்புன அப்புறம் பேரண்ட்ஸ் தான் கூட்டு வரணும். எனக்கு தெரியாது. என்னக்கா சும்மா பேரண்ட்ஸ்னு? உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது, பட் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை காலேஜ் ஃபர்ஸ்ட், கோ டு ஜாப் நெக்ஸ்ட், ரெஸ்ட் ஆல் நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். என்ன பொண்ணு பார்க்க பேரண்ட்ஸ் கூட்டு வர சொல்ல, போட்டு கொடுக்க பேரண்ட்ஸ் கூட்டு வர சொல்ல. மூடிட்டு படிக்கிற வேலையை பாரு போ. ம், சரிக்கா. படிக்கிறத விட்டுட்டு கனவுலயே மிதக்கிறது. சே. என்னடா என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? கவனிச்சியா இல்லையா? ம். அதான் क्वेश्चंस கொடுத்திருக்கல, எழுதாருமி. குடு, நீ என்ன எழுதிருக்கன்னு பாப்போம். அக்காக்கா, இன்னும் நான் முழுசா முடிக்கல. இதுலயே தெரிஞ்சிரும் நீ என்ன கவனிச்சேன்னு. டேய், என்ன எழுத சொன்னா என்னடா எழுதிருக்க? கண்களை 4 முறை சிமிட்னீங்களா? தலைமுடியை 3 முறை ஒதுக்குனீங்களா? அப்புறம் கையில் இருக்கும் வாட்சை 4 முறை சுழட்டினீங்களா? என்னடா எழுதி வச்சிருக்க? நீங்க தானே கிளாஸ்ல என்ன கவனிச்சேன்னு எழுத சொன்னீங்க. நான் கவனிச்சது இதுதான். எவ்வளோ அக்யூரேட்டா நோட் பண்ணி எழுதியிருக்கேன். கோவப்படுறீங்க? நீ எல்லாம் குப்பை கொட்ட கூட லாய்க்கல, போ. தேங்க்யூ ஸோ மச்க்கா. டே ராகுல், எந்திரா. டீ கடைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாங்க, போங்க. அது இல்லடா, முக்கியமான விஷயம், எந்திரி. நிம்மதியா வாடா. விடுங்க. ஏங்க போங்க, எழுப்பாதீங்க. வாடா, வா வா. எந்திரி எந்திரி, வா, எந்திரிச்சு வா. வா, உனக்கு காட்டுறேன். வா, இங்க வா.
என்னங்க இங்க பாரு, பாப்பா வரப்போகுதுல, அதான் வயிறு தெரியுது. இங்க பாரு. ஏங்க அது பிரெக்னன்சி கிரேவிங்ஸ்னு கண்ட கரமத்தை தின்னு வந்த தொப்பங்க. சீப்போ, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, போய் தூங்கு போ. ஏங்க சாரிங்க, இருங்க செக் பண்ணலாம். அட தெரியுதா? ஆமாங்க. தெரியுதுல? நல்லா தெரியுது. அவ்வளவுதான். இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். மகாராணி மாதிரி இருப்பேன். நீ தான் எனக்கு எல்லா வேலையும் செய்யணும். ஆணையிடுங்கள் மகாராணி, நான் என்ன செய்யணும்? வா சொல்றேன். வாங்க பாட்டி. மெல்ல கையை பிடிச்சு வாமா. பார்த்து ஜனனி, கஸ்டமர் வராங்க பாருங்க. இதோ வரேன்டா. பாட்டி, அம்மா அடிக்கிறா பாட்டி, ரொம்ப வலிக்குது. நான் சொன்னலப்பா, அவள் எப்போவுமே அப்படிதான். பசங்களை அடிக்க ஆரம்பிச்சுன்னா தினம் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். நான் சொல்கிறேன், அப்பாட்ட சொல்கிறேன். என்ன சரியா? உனக்கு என்ன வேணும்? ஜூஸ் குடிக்கிறியா? குடிக்கிறேன் பாட்டி. என்ன ஜூஸ்? வாட்டர்மெலன். நல்லா பாப்பா இங்க வாமா. என்ன பாட்டி சாப்பிட்றீங்க? அவன் என்னமோ கேட்குறான், குடுமா. என்னப்பா வேணும்? வாட்டர்மெலன். ஓ சார், வாட்டர்மெலன் ஜூஸ் தான் குடிப்பீங்களா? அதை ஒன்று குடுமா. உங்களுக்கு பாட்டி? எனக்கு டீ போதுமா? பாட்டி, சாண்ட்விச் வாங்கிட்டாங்க பாட்டி. மாமா இங்க வாமா. சொல்லுங்க பாட்டி. என்னமோ கேட்குறான் பாருமா. என்ன வேணும்? சாண்ட்விச். ஓ சாருக்கு சாண்ட்விச் வேணுமா? அது என்னதுமா? அது ஒன்றும் இல்லை பாட்டி, இந்த பிரெட்டுக்குள்ள காய்கறிலாம் வச்சிருக்கோம், நல்லா இருக்கும், கொண்டு வரவா? அது எவ்வளோம்மா? 80 ரூபா இருக்கும் பாட்டி. சரி இருமா, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிடுதேன். சம்சா சாப்பிடுதியா? இல்ல, எனக்கு சாண்ட்விச் தான் வேணும் பாட்டி. அது இல்லையாப்பா, சம்சா வாங்கிக்கோ. பாட்டி, எனக்கு காலையிலேருந்து ஒரே மயக்கமா இருக்கு, ஒரு சாண்ட்விச் மட்டும் செஞ்சு தரீங்களா? சாண்ட்விச்சா? டேய் விளையாடாத, போய் வேலையை பாரு. ப்ளீஸுங்க, ஒன்றுங்க. போய் வேலையை பாரு, போடா. ஏங்க நான் பண்ணால் நல்லாவே இருக்காதுங்க, நீங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஏங்க, ஒன்று. சரி போடுறேன், போய் உட்கார். ஓகே, தேங்க்ஸ். அப்பா என்னப்பா இது? இதை நான் கேட்கவே இல்லையாப்பா. பாட்டி இருங்க. அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கினா நாங்கள் சாண்ட்விச் ஃப்ரீயாக கொடுப்போம் பாட்டி. ஐயோ வேண்டாப்பா. பரவாயில்ல பாட்டி, பாவம் பாட்டி, பையன் ஆசைப்பட்டான்ல, சாப்பிட்டு போட்டோம். டேய், என்ன நீ பாட்டுக்கு சாண்ட்விச் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு வர? அதுக்கு யார் காசு கொடுக்கறது? நீங்கள் ஒன்றும் சும்மாலாம் கொடுக்க வேணாம், என் சம்பளத்தில் வேணால் பிடிச்சிக்கோங்க. சம்பளம்? தங்கத்தோட தரம் உரசி பார்த்தா தானே தெரியும். ஆனால் என் தங்கத்தோட தரம் கண்ணில் பார்த்தாலே தெரியுது.
வரமிளகா வாங்கணும், அப்பளம் வாங்கணும். ஏங்க? ம் ரொம்ப நாளாக எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்கு. அடப்பாவி, அப்படி என்னடா கேட்க போற? சரி கேள். அது உங்களுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஆ, உன்கிட்ட பிடிச்ச விஷயம் ஏங்க 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 முட்டை விடுறதுங்க. ஏங்க ஏங்க அது வாங்கி கொடுங்க. டீ அதெல்லாம் வேணாம், வாடா. ஏங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. இப்போ நீங்கள் வாங்கி தரலாம், நான் வரவே மாட்டேங்க தான். இப்போ போங்க. டீ எல்லாம் பார்க்குறாங்கடா, ப்ளீஸ்டா. சரி வா, வாங்கி தரேன். வாங்க போகலாம். முட்டை விடுறது சூப்பராக இருக்குங்க. ஏங்க இதாங்க முட்டை விடுறது, வாங்கி கொடுங்க ப்ளீஸ். அண்ணா அந்த பபிள்ஸ் ஒன்று கொடுங்கண்ணா. யோசிக்காதீங்க, எடுங்க. ஏங்க வாட்டர் கணுங்க, அதுவும் வாங்கி கொடுங்க. டீ நீ என்ன குழந்தைய, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? ஏங்க ப்ளீஸுங்க, ஒன்றே ஒன்றுங்க. அந்த வாட்டர் கன் ஒன்று கொடுங்கண்ணா. கொடுங்கண்ணா. எடுங்கண்ணா சீக்கிரம். ஏங்க ம் ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ணா சில்லறைக்கு 500 ரூபாய் இருக்கா? என்னம்மா? ஷோ, 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? கொடுமா. இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ஏங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வேணாண்ணா போங்க. டே எனக்கு உன்ட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டல்ல, இதை பார்த்துட்டு அதை மறந்துட்டேன். ஐயோ ஆமாங்க, முட்டை உரதை பார்த்துட்டு அதை மறந்துட்டு பாருங்களேன். என்ன பிடிக்கும் சொல்லுங்கள்? உன்ட்ட காசு இருக்குல்ல. காசு தான் பிடிக்குமா? மூடிட்டு சொல்றத கேளு. உன்கிட்ட காசு இருந்தும் இந்த சின்ன விஷயத்த கூட என்கிட்ட கேட்டு தானே பண்ற. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் என்னை கேட்டு தான் பண்ணுவேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிடிச்சிருக்கு. இன்னொரு பெட்டர் ஹாஃபாக மதிக்கிறல்ல, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒரு மண்ணும் புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், நீ மூடிட்டு முட்டை விடுறத பார். மேடம் நீங்களா? டேய் என்னடா பண்ற? சாரி உட்காரு. மேடம், சாரி மேடம். வாமா, உள்ள வாமா. ஏன் அங்கேயே நின்னுட்ட? இல்ல உள்ள வரலாமா? என்னம்மா இப்படிலாம் கேக்குற? உள்ள வாமா, வா வா. என்னடி ஒரு ஃபோன் இல்ல, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இல்ல, அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குமா? என்னடி குழந்தை எப்படி இருக்கு? இப்போ வரைக்கும் நல்லாதாம்மா இருக்கு. அம்மா அபாஷன் பண்ண சொன்னேன்னு கோவமா? இல்லம்மா.
உண்மையை சொல்லு. ஆமாம்மா, கோவம்தான். பின்னென்ன? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஆசையாக ஃபோன் பண்ணி சொன்னா நீ அபார்ஷன் பண்ணிடுன்னு சொல்கிற. கோவம் வராதா எனக்கு? ஏய், நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொன்னேன். ஆல்ரெடி உன்னத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது பத்தாதா? இதுல இதை வேற வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுமா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைம்மா. நீ இப்படி பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி விடுடி, நீ எப்படியோ போ, எனக்கு என்ன. நான் ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன். குழந்தெல்லாம் பிறந்துட்டா ராகுல் உன்னை நடு தெருவில் விட்டுட்டு போயிடுவான். அப்பதான் இந்த அம்மாவோட பாசம் புரியும் உனக்கு. சரி, யார் அந்த பையன் வெளியே நின்றுட்டு இருக்கான்? யாரு? அருணனாவை கேக்குறியா? அவரு எங்க கடைக்கு ஒரு நாள் பிச்சை எடுக்க வந்தாருமா. அப்பாதான் அவருக்கு பாவம் பார்த்து வேலைக்கு வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல அண்ணாமா. நாளைக்கு எங்க டீ கான்ட்ராக்ட் கூட அவர்கிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்கோம். ஓ, என்னவோ போ. அம்மாடி ஜனனி. அப்பா. ஐயா ஐயா கொடுங்கய்யா, நான் எடுத்துட்டு வரேன். ஜனனி ஜனனி. ஆந்தோ வரேன்ப்பா, இரு வரேன். சொல்லுங்கப்பா. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருமா. பா, இதே ஏன்பா வாங்குனீங்க? இல்லம்மா, தம்பி தான் இதெல்லாம் தேவைப்படுன்னு. மா, இவ்வளவு ஏம்மா வீட்டுக்குள்ள விட்ட? ஆமா, கண்ட கண்ட பிச்சைக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கலாம். என் வீட்டுல எனக்கே இடம் இல்லையா? ஏய், தேவையில்லாம பேசுற. யாரு? நான் தேவையில்லாம பேசுறேனா? இதோ பாரு, இது ஒரு உதவாக்கற. இதெல்லாம் வீட்டுல இருக்கலாம், நான் இருக்க கூடாதா? ஏய், ரொம்ப பேசுற நீ. நானும் தேவையெல்லாம் பேசாதீங்கம்மா. எப்ப பாரு இதே வேலைதான். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆமா, எல்லாம் சேர்ந்து என்ன ஒதுக்கிருங்க. குடும்பமா சேர்ந்து நாசமா போங்க. அண்ணா. டேய், நீ என்னடா அவ சொல்றதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க? அவ புத்தியே அப்படிதான். அண்ணா, என்னண்ணா இதுக்கெல்லாம் ஆடுறீங்க? இதுக்கெல்லாம் ஆடணும்னா நான் டெய்லி ஆடணும்டா. என்னண்ணா நீ? அண்ணா சாரிண்ணா, அம்மா அப்படி சொன்னதுக்கு. அண்ணா. சரி விடுமா. அண்ணா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. சரி விடுங்க. அவனே போயிட்டு சமாதானிட்டு வருவான். நம்ம உள்ள போலாம் வாங்க. விடுங்க அங்கிள், நான் எடுத்துக்கிறேன். டேய், ரொம்ப ஓவரா நடிக்காத. மேடம், எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது மேடம். கத்துக்கிட்டு கிழிச்ச. என்ன பண்ண சொன்ன? என்ன பண்ணி வச்சிருக்க? மேடம், பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிருக்கேன். கவலைப்படாம போங்க. நாளைக்கு காலையில நல்ல செய்தி உங்களை தேடி வரும். சரி, பாக்குறேன். டேய், என்னடா தூக்கமா வருதுடா. ஏங்க தூங்காதீங்க, எந்திரிங்க. உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதாம் பால் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை குடிங்க, குடிச்சிட்டு போய் தூங்குங்க. இதை குடிச்சா பாப்பாவுக்கு ரொம்ப நல்லது. நீ எப்பலேருந்து இவ்வளோ பொறுப்பா பேச ஆரம்பிச்ச? அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இருக்கு. குடிங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, ஆனா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏங்க சும்மா விளையாடாதீங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஏங்க 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 என்னங்க ஆச்சு? ஏங்க 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 என்னங்க ஆச்சு? ஜனனி ஜனனி ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க விளையாடாதீங்க, எந்திரிங்க. ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஏங்க ஏங்க ஒன்றும் இல்லைங்க, போயிடலாங்க. ஏங்க ஒன்றும் ஆகாதுங்க. இந்த வீடியோல நடக்கிறது எல்லாமே கற்பனை தான், ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காது. ஸோ வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆனா நீங்க ட்ரை பண்ணாதீங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லாஃபின்ஸோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.